கொஞ்சம் நீங்க புரிந்துகிடணும். எல்லாரும் ஒதுக்கின, எல்லாரும் வேண்டாம் என்று தள்ளின, யாரும் அதற்குள்ள கடந்து போக முடியாத ஒரு மரத்தை ஆண்டவர் பலிபீடத்துக்கு பயன்படுத்துகிறார். ஏன்னா நீ அந்த முள்ளோட கர்த்தருடைய கையில கொடு. கர்த்தர் அந்த முள்ள எல்லாம் எடுத்து உன்னை பலிபீடத்துக்குரிய மரமாய் மாற்றுவார். ரட்சிக்கப்பட்டவன் தான் சபைக்கு வரணும், பரிசுத்தவான் தான் சபைக்கு வரணும். தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் சபைக்கு வரலாம். ஒரு இந்து மனிதன் எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சா போகலாம். ஒரு இஸ்லாமிய நண்பன் சபைக்கு போகலாம். ஒரு மிகப்பெரிய பாவி, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனுஷன் சபைக்கு போகலாம். ஏன்னா சபையில தான் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனிதனுடைய முட்களை அகற்றி ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிற இடம். பலிபீடத்துக்கு பயன்படுத்துகிற மரம் வேற எதுக்கும். ஏன்னா ரிஸ்க், அவ்வளவு முள்ள அகற்றணும். மரம் உறுதியானதுதான். அதுக்காக மரம் உறுதியானதுன்னு சொல்லி உயிரை கொடுத்துட்டு யாரும் அந்த மரத்தை போய் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ தேன் கூட்டில் போய் 2 கடி கடைச்சு தேன் எடுக்கிறது வேற, அது வேற. நான் உயிரை கொடுத்து ஒரு மரத்தை வெட்டுறது வேற. நான் கர்த்தர் சொல்றாரு, அது போதும். எப்படி தேடி போறாரு, எப்படி தெரிந்தெடுக்கிறார். டிவைன் செலக்ஷனை பாருங்க. எல்லா தகுதியும் உள்ள இவன் தான் தெரிந்தெடுக்கப்படுவான், இவன் தான் அப்படின்னு சாமுவேல்ல நினைக்கிற ஈசாயின் பிள்ளைகளை தள்ளி விட்டுட்டு இவன் எல்லாம் யார் தெரிஞ்செடுப்பார் என்கிற ஈசாயின் கடைசி மகனாகிய தாவீதை தெரிந்தெடுக்கிறார். பலிபீடத்துக்கு பயன்படுத்தப்படுகிற மரம் சித்தீம், முள் நிறைந்த மரம்.